சோழவரம் அருகே ஜானப்பன் சத்திரம் பகுதியில் நிதி நிறுவனம் பறிமுதல் செய்து வைத்திருந்த இருசக்கர வாகனங்களில் இருந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. திறந்த வெளி கிடங்குகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பைக்குகள் தீப்பற்றி கரும் புகையுடன் எரிந்து சேதமடைந்தன. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் ராஜா. ஃபயர்கால் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார். ரோட்டில் போகிறவர், சார் பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் வந்து ரொம்ப கரும்புகையாக வருது, ஹோட்டல் ஃபயர் மாதிரி தெரியுதுன்னு தான் சொன்னார். அப்புறமா அவர் இறங்கி போய் பக்கத்துலேயும் பார்க்குறேன்னாரு. நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பி வந்துட்டு திரும்ப பக்கத்தில் வந்துட்டு திரும்ப ஒரு லைனில் வந்துட்டு, சார் பக்கத்தில் பைக்கெல்லாம் நிறைய நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அதில் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டாப்புல. சார் நீங்கள் வந்து பார்த்தப்போ இது இந்த பைக் வந்து ஒரு ஃபைனான்ஸுக்கான இது போல தெரியுது, ஒரு 100க்கு மேலே இருக்குது. அது ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. அதில் பெட்ரோல் கொஞ்சம் இருந்திருக்கும், ஆயில் எல்லாமே இருந்தது, டயர் எல்லாமே சேர்ந்து எரிஞ்சதுனால ஃப்ளேம் அதிகமாகிருக்கு. மற்றபடி இப்போ அது பக்கத்தில் ஸ்கூலு, சுட்டி ஸ்கூலு, இங்கிட்டு ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க, அந்த இதுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. ஊடகம் 2 காம்பவுண்ட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. மற்றபடி கொஞ்சம் ஃப்ளேம் தான் அவங்களுக்கு அடிச்சு புகையாக இருக்குது, கரும் புகையாக இருக்குது. வந்து நம்ம வந்த உடனே தகரந்தான் போட்டு மறிச்சிருந்துச்சு. அது ஒரு இன்னொருத்தட்ட வாடகைக்கு தான் ஒரு பைக்கெல்லாம் எடுத்து வச்சு அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து வந்து பைக் வச்சுருந்துருக்காரு. அதனால் தகரத்தை திறந்த உடனே உள்ளே இருந்து இங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து தண்ணி அடித்தோமோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். யாராவது கேஷுவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது? கேஷுவாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆள் யாரும் கிடையாது, பைக் தான் ஃபுல்லாக. என் பேர் வந்து சீனிவாசன், செங்குன்றம் ஸ்டேஷன் ஆஃபீஸர். இது பொன்னேரி அவங்களும் வந்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலி போயிருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக போய் வந்துருப்பாங்க. கொஞ்சம் ஃபுல்லாக போய் முடிச்சிட்டோம். மொத்தம் 3 வண்டி, செங்குன்றம் ஒரு 2 வண்டி வந்தது, பொன்னேரியில் இருந்து ஒரு வந்துட்டாங்க.